சில் என்ற இதமான தூறலோடு அழகாய் துவங்கி இருக்கும் இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. கவனி உன் எண்ணங்களை, கவனி உன் செயல்களை, கவனி உன் வார்த்தைகளை, கவனி உன் நடத்தையை, கவனி உன் இதயத்தை, கவனி உன் வாழ்க்கையை. ஆனால் அனைவற்றிற்கும் மேலாக நித்தம் நித்தம் நிச்சயமாக கவனி நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியை. ஏனென்றால் நம்ம நிகழ்ச்சியின் நோக்கமே உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி அமைத்து தருவதுதான். அந்த வரிசையில் இன்னைக்கு வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இன்றைய ஆன்மீக தகவல் எங்களுக்காக. பத்மபாதன் ஒரு முனிவர் இருந்தார். அவர் ஆதிசங்கர்ட்ட சீடர் ஆகிறதுக்கு முன்னாடி நரசிம்மரை பார்க்கணும்னு சொல்லிட்டு காட்டில் வந்து ஒரு கடும் தவம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அந்த பக்கம் வந்து ஒரு வேடனை, சாமி என்ன கண்ணை மூடிட்டு அத்துவானக்கட்டில் தூங்கிட்டு இருக்க, உனக்கு வீடு வாசல் இல்லையான்னு கேட்கும்போது இவர் துணுக்குற்று, இல்லை நான் வந்து தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். சாமி எனக்கு தியானம்லாம் என்னென்னு தெரியாது, நீங்கள் கண்டிப்பாக சொல்லு, நீ எதுக்காக கண்ணை மூடிட்டு இங்கே இந்த காட்டில் உட்காந்துருக்கணும் போது நரசிம்மரை பார்க்கணுன்னு சொல்லுவார். நரசிம்மர்னா என்னென்னு கேட்கும்போது சிங்க முகம், மனித உடல்னு அவர் விவரிப்பார். ஏன்னா இந்த காட்டில் தான் இருக்கேன், இது வரைக்கும் நான் அதை பார்த்ததே கிடையாது, நான் உனக்காக இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே அதை தேடி பிடிச்சி கண்டிப்பாக கொண்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது, நான் இவ்வளோ நாள் தவம் இருக்கேன், இவனால் எப்படி கொண்டு வரணும் ஏளனமாக நான் பார்த்து சரி போயிட்டு வான்னு சொல்லிடுறாரு. அந்த வேடன் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக முழுக்க அவன் போகாத அந்த அத்வான காட்டில் போகாத இடங்களில் கூட போய் தேடுறான். சாப்பாடு சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எப்படியாவது நம்ம சொல்ல காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தேடுறாப்புல. ஆனால் அவருக்கு கிடைக்கல. கடைசியாக வந்து தன்னுடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு எப்படியாவது எனக்கு பண்ணி கொடு, நான் நரசிம்மரை போய் அவர் முன்னாடி நிறுத்தணும்னு சொல்லும்போது குலதெய்வமும் ஹெல்ப் பண்ணல. கடைசியாக சொன்ன வாக்கை காப்பாற்றலாம், நம்ம உயிரோடு இருக்கிறது தப்பு அப்படின்னு வந்து ஒரு பெரிய பாரிலேருந்து குதித்து உயிர் துறக்க துணிந்தப்போ நரசிம்மரை கண் கலங்கி அவர் முன்னாடி வந்து நிற்கிறார். நரசிம்மரை பார்த்த உடனே அந்த கயிறு எல்லாத்தையும் இந்த செடி கொடிகள்லாம் போட்டு கட்டி அவரை அந்த வீரட்டை தூக்கிட்டு போய் அவர் முன்னாடி நிப்பாட்டுறாரு. அப்போ சாமி இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன், இந்த நீ கேட்ட இந்த மிருகத்தை அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு இவர் கண்ணில் தெரியல. என்ன வந்து சும்மா கயிறை அந்த செடி கொடிகள்லாம் காமிச்சிட்டு இது சாமின்னு சொல்கிறியே, இங்கே எங்கே இருக்குன்னும் போது அவருக்கு அசரீரி ஒன்று காதில் கேட்கும். நீ வந்து நான் வருவேனா வரமாட்டேனான்னு சொல்லி எண்ணி தவம் இருந்த, நான் உன் கண்ணுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவன் வந்து உனக்காக வந்து ஒரு சொன்ன சொல் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தன் உயிரே துறக்க துணிந்தான், அதனால தான் அவனுக்கு நான் காட்சி கொடுத்தேன் அப்படின்போது ஒரு வெட்கி தலைகுனிவார். இதுலேருந்து நீங்களும் நானும் சேர்ந்து தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்ம எப்போவுமே பிறருக்காக வாழும். நம்ம நிறைய நமக்காக வாழ்ந்துட்டோம். நம்ம பிறருக்காக வாழும்போது கடவுள் கண்டிப்பாக அந்த அவர்கள் ரூபத்தில் வந்து நம்ம பண்ணக்கூடிய உதவின்ற ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக நம்ம காட்சி அளிப்பார். ரெண்டாவது வந்து இந்த சொன்ன சொல் காப்பாற்றணுன்றது இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சொன்ன the word is word, commitment is commitment. when we say something, நம்மளால் அந்த கமிட்மெண்ட் ஆனர் பண்ண முடியலன்னா நம்ம வந்து கமிட்டே பண்ணக்கூடாது. அது தவறுன்றதை இந்த தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம சொன்ன சொல்லை காப்பாற்றி பிறருக்காக வாழ்ந்தோம்னா நம்மளோட நேரம் எல்லா நேரமும் நல்ல நேரமாக இருக்கும், எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்குன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அற்புதமான ஆன்மீக தகவல் சொன்னீங்க சார். முதல் நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேம். வணக்கம்மா. சென்னையில இருந்து விஜயலட்சுமி பேசுறாங்க. விஜயலட்சுமிமா, சொல்லுங்க சார்ட்ட பேசுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். எங்கேருந்து பேசுறீங்கம்மா? சென்னையில் சோழவரம் சார். அம்மா சொல்லுங்கம்மா. எங்க ஹஸ்பண்டாக கேட்கணும் சார். என்ன வேலை வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க சார். முன்னாடி சொந்த தொழில் செஞ்சோம், அதுவும் சரியா வரலாங்க. அப்புறம் வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க, இங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. அதெல்லாம் சரிம்மா, உங்களோட கேள்வி என்ன? இதெல்லாம் கரெக்ட். உங்க ஹஸ்பண்டுக்காக கேட்கணுன்றது ரைட்டு. உங்க வீடு சொந்த வீடா? வீடு வந்து சொந்த வீடு இப்பதான் வாங்கிட்டு வந்தாங்க, ஒரு 7 months ஆகுதுங்க. நீங்க வாஸ்து பார்த்து கட்டிங்களா விஜயலட்சுமி? இல்லங்க சார், வாங்கின வீடு தான் சார். ஓகே, அதாவது இப்போ இந்த வீடுக்கு வந்ததுல இருந்து இன்னும் உங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கல? வந்த பிறகுதான் சார் போனாங்க வெளியில வேலைக்கு, வயசுக்கு போனாங்க. திருப்பியும் அங்க ஒரு ப்ராப்ளம் சொல்லி அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. சரி, இந்த இல்லம்மா அம்மா 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 இந்த நிகழ்ச்சி எவ்வளவு நாளா பாக்குறீங்க? நான் ஒரு 3 மாசமா பாக்குறேங்க. 3-4 மாசத்துக்கு சார். சரிம்மா, இப்போ இதுல வந்து நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு நான் சொல்றேன். வடமேற்கும் தென்மேற்கும் அதில் ப்ராப்ளம் இருக்குமா? அது வந்து பிரம்மஸ்தானமும் உங்கள் வீட்டில் ப்ராப்ளம் இருக்கும். அது 3 ப்ராப்ளத்தையும் நீங்கள் பார்த்துங்க, அதை சரி பண்ணுங்கள். சரி பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நல்ல வாடகை வீட்டுக்கு போங்க, உங்கள் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடை வச்சுக்கிறதா வேணாமான்னு டிசைட் பண்ணி
நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் விஜயலட்சுமி. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? தஞ்சாவூருக்கு கபிலன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். சார்ட்ட பேசுங்க. சார் வணக்கம். வாழ்க வளமுடன். உங்க பேர் என்ன சார்? கபிலன் சார். கபிலன் சார். கபிலன். கபிலன் சார், சொல்லுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க. சார், நான் வந்து பூர்வீக வீடு ஒரு தாத்தா ஒரு வாழ்ந்த வீடு ஒரு 45 வருஷம் குடியிருக்கேன். உங்களுக்கு தெற்கு பார்த்த வீடா சார்? கிழக்கு பார்த்த வாசலுங்க. ஓகே சார், நீங்கள் கேள்வி கேளுங்க. நீங்கள் சார், எனக்கு வந்து ஒரு 5 வருஷமா ஸ்பெஷலாக இருக்குது சார். ஒரு டெவலப்மெண்ட் இல்லை. ஏதாவது ஜாதகம் காரணம் இல்லை, வாஸ்து காரணமா, என்ன காரணம் புரியல சார். ஜாதகமும் காரணம் இல்லை, வாஸ்தும் காரணம். நீங்கள் நம்மளோட எண்ணம் தான் காரணம் சார். நம்ம வந்து நமக்கு பிரச்சனைகள் வரும்போது தான் எதை பித்தந்தலையும் நம்ம வந்து ஒரு முடிவெடுக்க யாரையாவது பார்க்கணும் அலையிறோம் சார். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான், எல்லா நாளும் நல்ல நாள் தான் சார். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு பார்க்குறவட்ட போய் உங்கள் ஜாதகத்தை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு தோஷம், ஏதாவது ஒரு பிரச்சனை, இது ஒரு நீச்சம் உச்சம்னு சொல்ல போகிறாங்க சார். அவங்க நம்ம நார்மலாகவே வந்து 4 அடி கீழே போய்ட்டுருப்போம், இன்னும் 400 அடி கீழே எடுத்து விட்ருவாங்க. முதல்ல கஷ்டத்தில் இருக்கும்போது ஜாதகம் பக்கத்தில் நிறுத்திடுங்க. உங்களுக்கு வந்து எல்லா நேரம் நல்ல நேரம் நம்புங்க. இப்போ வாசுன்றது மட்டும் யோகியமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு வாஸ்துப்படி ஒரு வீட்டில் வாழ்கிறது, வாஸ்துப்படி ஒரு விஷயத்தை கேட்டு நம்மளே சீர்திருத்திக்கிறது வந்து அந்த நேரத்துலேருந்து நான் நல்ல நேரம்னு நான் சொல்லுவேன் சார். அந்த வகையில் வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருக்க இடம் வடமேற்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும் சார். அதுக்கு அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். வாழ்க்கையே நம்பிக்கை தானே. நீங்க சொன்ன அந்த ஆன்மீக தகவல்ல கூட அந்த ஆள் வந்து அவர் இந்த நிச்சயமா நம்பி போறாரு, நரசிம்மரை கூட்டின்னு வரேன் அப்படின்னு. அதனால அவர் கண் முன்னாடி அவர் இருந்து காட்சி கொடுத்தாரு. எந்த இடத்துல நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கோ அதே இடத்துல மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கும் இல்லையா? சோ வாஸ்துவை பொறுத்த மட்டிலும் மூட நம்பிக்கையாக நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? சரி, நம்ம மக்களுக்கு வந்து தவறுன்னு தெரிஞ்சிடும். தவறுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த சென்டிமெண்டலாக இருப்பாங்க, வீடோட ரொம்ப அட்டாச்சாக. என்னை பொறுத்த வரைக்கும் எதோடையும் அட்டாச்சாக இருக்காதிங்க. எப்போவுமே டிட்டாச்மெண்ட் உடன்கூடிய அட்டாச்மெண்ட் தான் ரொம்ப சிறந்தது. தவறுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு இடம் அதிகமாக இருக்க, ஒரு தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் கிழக்கு வடக்கு உடனே பெயிண்ட் அடித்து ஒரு கோடு போட்டு அதை பிரித்து விடுவாங்க. அது வந்து அந்த பெயிண்ட் வாங்குறதுனால வந்து பெயிண்ட்டு விற்கிறவனுக்கு லாபம், வாங்குகிற நமக்கு நஷ்டன்றது நமக்கு தெரியறதில்ல. அப்புறம் தென்மேற்கில் வந்து மிகப்பெரிய பள்ளமாக இருக்கும், வடகிழக்கு உயரமாக இருக்கும் டெக்னிக்கலாக. உடனே என்ன பண்ணுவாங்க, தென்மேற்கில் ஒரு பெரிய குச்சி மாதிரி வைப்பாங்க. இல்லைனா தென்மேற்கில் வந்து அந்த ஃபேக்ட்ரியோ ஷெட்டோ இருக்குன்னா அந்த இடத்த மட்டும் உயரம் பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் ஓவர் டேங்க் போடுவாங்க. 3வது வந்து இப்போ நம்ம பார்க்குறோன்னா நிறைய இந்த பிரமிடு பதிக்கிறது. அப்புறம் நான் வந்து இடத்துல வந்து நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குது, இதை நான் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றுறேன்னு வந்து செப்பு தகடுகள், இந்த சித்தர் முறை தகடுகள்னு வந்து 4 பக்கம் பதிக்கிறது. அப்புறம் வந்து இந்த வாஸ்து ஹோமம், வாஸ்து பூஜைகள், வாஸ்து பரிகார பொருட்கள், இந்த ஆமை பொம்மை. ஒரு ஆமை வச்சா நம்ம லைஃப்பில் பணம் வந்துடும் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே கவர்மெண்ட்டே ஆமை கொடுத்துரும், லேப்டாப் கொடுக்குற மாதிரி ஆமை கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் பணம் கொடுக்காது. மணி மாட்டினா பணம் வரும்னு சொல்லிட்டு வாஸ்து மீன் வச்சா பணம் வருன்றதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைகள். தயவு செய்து வந்து தவறுன்னு தெரிகிற பட்சத்தில், இந்த சப்ஜெக்ட் உங்கள் மனசில் உண்மைன்னு தெரிகிற பட்சத்தில் நல்ல வந்து ஒரு ஆண்டாள் வாஸ்து டெக்னிக்கல் கன்சல்டன்ஸை கூப்பிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டு மிக சந்தோஷமாக அடுத்த கட்டம் பிரயாணப்படுத்துக்கு உங்களை அந்த முயற்சி எடுத்துங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் கொண்டு போகும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நம்பிக்கைன்றது ஒரு பக்கம் இருக்குன்னா மூட நம்பிக்கைன்னு இருக்குது. இந்த மூட நம்பிக்கைகள், நான் சொன்ன மூட நம்பிக்கைகள் பரிகாரத்தால் நம்ம எல்லாத்தையும் வென்றலான்ற எண்ணம் வந்து நம்ம மக்கள்கிட்ட நிறைய இருக்குது. அதை வந்து நம்ம தயவுசெய்து வந்து அதை எராடிகேட் பண்ணி அகற்றி ஆகும்ன்றது தான் என்னுடைய கருத்து. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஆனால் இந்த மூட நம்பிக்கைக்கு பின்னாடியும் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, ஒரு ஆமை வச்சா நிச்சயமா நமக்கு பணம் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல பதியும் போது அவ என்ன பண்ணுவா, இன்னும் நிறைய அதிகமா உழைக்க ஆரம்பிப்பான் இல்லையா? ஆமை வந்து அவன் உழைப்பிற்கு ஒரு தூண்டுகோலாக தானே அமையுது. அது ஆமை வைத்தால் பணம் வருன்ற ஒரு நம்பிக்கை தான் வந்து அவனுக்கு பணத்தை வரவழைக்குதுன்னு சொன்னால், அதே நம்பிக்கையை அவன் வந்து பாசிட்டிவான மெத்தடில் தன்னை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ பணம் எப்படி வேணால் சம்பாதிக்கலாம், நல்ல விதத்தையும் சம்பாதிக்கலாம், திருடியும் சம்பாதிக்கலாம். நம்ம பணம் தான் நோக்கம் அப்படின்னு சொன்னால் நம்ம திருட்டு வேலையை எல்லாருமே பண்ணிட்டு போகலாம். எதுக்கு வந்து ஒரு சிஸ்டம், ப்ராசஸ்ஸு, போலீஸு, ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்னா நம்ம இப்படி ஒரு வரமுறைக்கு உட்பட்டு தான் நம்ம வாழ முடியும். அந்த வகையில் நம்ம வந்து நம்மளோட உழைப்பை நம்பி, இப்போ கடின உழைப்பு, ஸ்மார்ட்டான உழைப்பு, கடவுள் நம்பிக்கை, இதை சேர்த்து தான் நம்ம வாழணுமே ஒழிய ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் நமக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொன்னால் அப்படியே அந்த அதிர்ஷ்டம் வந்தால் கூட அது ரொம்ப நாள் நிற்காது. நம்மளுடைய டெக்னிக்கலாக நம்மளை ரொம்ப பலவீனப்படுத்திடுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க?
வணக்கங்க. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் எங்கன். சொல்லுங்க சார். சார் வணக்கம், வாழ்க மேடம். உங்கள் பேர் என்ன சார்? வெற்றி செல்வன். வெற்றி செல்வன், ரொம்ப நன்றி சார். உங்கள் கேள்வி கேளுங்க சார். தென்கிழக்கு கிச்சன் இருக்கு சார், அதுக்கு மேல மாடியில பாத்ரூம் போட்டிருக்கோம், அது இருக்கலாமா? தென்கிழக்கில் பொதுவாக டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாது சார். உங்களுக்கு வேறு வழி அதான் சார். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே என்ன ரூலோ அதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ரூல் சார். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் தென்கிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாதுன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வரக்கூடாது சார். முடிந்தால் அது வடமேற்கு. சொல்லுங்கள் சார். அதை மாற்றி எந்த சைடில் சார் வைக்கலாம்? அது வடமேற்கு சார். வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடம் நார்த் அண்ட் வெஸ்ட் ஜாயினிங் கார்னர், நார்த் வெஸ்ட் கார்னரில் மாற்றுறது நல்லது சார். இதில் கிழக்கு பிடிச்சி வைக்கலாமா சார்? சார் அதாவது எங்கே வைக்கணுன்றதுக்கு சரியான இடம் வடமேற்கு சார். மற்ற எந்த இடத்துல வச்சாலும் அது தவறு சார். நல்ல கேள்வி கேட்டது, நன்றி சார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், ஐ எம் செந்தில், ராமநாதபுரத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க செந்தில் சார், சார்ட்ட பேசுங்க. செந்தில் வணக்கம், வாழ்க வளமுடன். ராம்நாட்ல எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், வாழ்க வளமுடன். பாரதி நகர்ல இருந்து பேசுறேன் சார். எங்கேருந்து? பாரதி நகர் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்போ ஒரு பிளாட் வந்து தெற்கு பார்த்துட்டு வாசல் சார். தெருக்கூத்து வந்து மேற்கு சைடு ஒதுங்குது. அந்த பிளாட் அது தவறு சார். அது மிகப்பெரிய தவறு சார். இவ்வளோ நல்ல நாலேஜபிளாக இருக்கீங்க, எப்படி இந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சது? சார் உங்க ப்ரோக்ராம் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். டெய்லி சொல்றீங்க சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். கரெக்டா, ரொம்ப நன்றி. உங்கள் நன்றியை உங்கள் புதுயுகம் டிவிக்கு, நம்ம புதுயுகம் டிவிக்கு சொல்லியிருக்கேன். உங்கள் ஊரில் ஒரு மிக புகழ்பெற்ற கோயில் இருக்குது தெரியுமா? அந்த நிலம் வந்து நமக்கு வந்து நம்ம வசப்பட, அது என்ன கோயில் தெரியுமா? எந்த கோயில் தெரியல சார். உத்திரகோசமங்கை சார். ஓகே. ஆமாம், அங்கே இருக்கக்கூடிய வராகி வந்து ரொம்ப சிறப்பான வராகி. அங்கே வந்து ஒரு சிவலிங்கத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது தெரியுமா? அங்கே ஒரு பூஜை பண்ணுவாங்க. ஆமாங்க சார். திருவாதிரை எப்போ பண்ணுவாங்க? அது என்ன சிவலிங்கம் அது? ஆமாங்க சார். என்ன சிவலிங்கம்னு அது இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க? நடராஜ மரகத சிலை. சூப்பர் சார், நல்ல விஷயம் சார். நல்ல நாலேஜபிளாக இருக்கீங்க. அந்த வராகியை பிடிச்சிங்க, உங்களுக்கு நல்ல இடம். நீங்கள் எதிர்பார்க்குற தவறான தெருக்குத்து, எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தெருக்குத்து தவறான எந்த அமைப்பும் இல்லாமல் கிடைக்கும். அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? குட் மார்னிங் மேடம். வெரி குட் மார்னிங் சார். யார் பேசுறீங்க? கடலூர் இருந்து குணசேகர் பேசுறேன் மேடம். சேகர் சார் சொல்லுங்க, சார்ட்ட பேசுங்க. குணசேகர் சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். வணக்கம் சார், ரொம்ப நன்றி. நன்றி சார். இது ஒரு கிராமத்துல வந்து ஒரு தெருக்கூத்து இடமா இருக்கு, 40-80. எந்த பக்கத்துல தெருக்கூத்து வருது? அது வந்து கிழக்கு மேற்கால இருக்கு சார். கிழக்குல இல்ல எந்த மூலையில மோதுது? அது வந்து வடமேற்குல வருதா இல்ல வடகிழக்குல வருதா? அதாவது இந்த தெருக்கூத்து வந்து ரெண்டு பக்கம் ரோடு இருக்கு சார். சார் நான் சொல்றேன் சார். தெற்கால ரோடு இருக்கு, கிழக்கு மேற்கால தெற்கால சென்டர்ல நேரா இருக்கு அந்த காளிமனை. இல்ல அது பார்க்காம சொல்ல முடியாது சார். அது ஏதாவது நல்ல ஆண்டாள் வாசன் நிபுணர்கள் யாராவது கூப்பிட்டு பார்த்துங்க. அது வந்து இந்த தெருக்கூத்துல மட்டும் வந்து வாங்கும்போது ரிஸ்க் எடுக்காதீங்க. நல்ல தெருக்கூத்து உங்களை வந்து மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகும் சார். தவறான தெருக்கூத்து அதோட நேர் எதிர்ப்பதமாக 1000 மடங்கு 2000 மடங்கு வந்து கீழே கொண்டு போயிடும் சார். ஸோ பி கேர்ஃபுல். இது வந்து டிவியில் கேட்டோ நெட்டில் வந்து இமெயில் அனுப்பிச்சோ நெட் மூலமாக பதிலளிக்கக்கூடிய விஷயம் இல்லை சார். பி சீரியஸ். இனிவே நல்ல கேள்வி கேட்டு நன்றி சார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பாக பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறைகள், வாஸ்து டிப்ஸ்னு நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், அனைவரும் ஆவலாக எதிர்பார்க்கும் பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை. ஓகே, இது வரைக்கும் நான் எந்த நிகழ்ச்சியிலும் சொல்லலை. இது என்னோட சொந்த அனுபவத்தை வந்து நான் சொல்கிறேன். 1995 வந்து எனக்கு வந்து தைராய்டில் ஒரு இஷ்யூ இருந்தது. அது வந்து தி சைடு வந்து கேன்சர்னு சொல்லிட்டு உடனே 2 கிளாண்டை ரிமூவ் பண்ணுறாங்க. இமிடியேட்டாக ஆன் ப்ரியாரிட்டி இட் வாஸ் டன். அப்போ எனக்கு டாக்டர் சொல்கிறாருன்னா, இப்போ என் உறவினெலாம் கேட்குறாங்க இது சேஃபாக ஒன்றும் பிரச்சனை இல்லையானும் போது 20 வருஷம் ஒரு உயிரோடு இருப்பார்னு சொல்கிறாங்க. இப்போ 2015 முடிஞ்சிச்சு. ஆனால் என்ன பியூட்டினா, என் ஃப்ரெண்டு 99 வந்து எனக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராம்குமார் இப்போ யூஎஸில் பெரிய லெவலில் இருக்கார். அவர் ஒரு கதை ஒன்று சொல்கிறார். நான் அந்த டைமில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் டைமாக இருந்தப்போ சொக்கா வந்து ஒருத்தன் வந்து மண்பானை கிட்ட போய் கேட்குறான், நீ வந்து எப்பவும் உள்ளேயும் கூலாக இருக்க, எவ்வளோ வெயில் கொளுத்துனாலும் உள்ளேயும் கூலாக இருக்க வெளியிலையும் கூலாக இருக்க,
இது எப்படின்னு கேட்கும்போது அந்த மண்பானை சொல்லி தான், என்னுடைய ஆரம்பமும் மண் தான், முடிவும் மண் தான். எவன் ஒருத்தன் தன்னுடைய ஆரம்பத்தையும் முடிவையும் சரியாக தெரிந்து வைத்திருக்கானோ அவன் ஏன் சூடாக போகிறான் அப்படின்னு ஒரு சின்ன கதை தான். எனக்கு எப்போவுமே எனக்கு மோட்டிவேஷனல் ஜாஸ்தி மோட்டிவேட் பண்ணுறது என்னோடய ஃப்ரெண்டு தான், அந்த பர்டிகுலர் ஃப்ரெண்டு தான். சொன்ன உடனே அந்த விஷயத்தை எப்போவுமே ஞாபகம் வச்சுப்பேன். 95% வந்து நான் வந்து எந்த விஷயத்துக்குமே வந்து டென்ஸ் ஆக மாட்டேன், ரொம்ப கூலாக தான் விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவேன். அப்போது நான் அந்த 99 அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நான் ரொம்ப கூலாக வந்து எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எதுவுமே நான் சீரியஸாக, ஏன்னா என்றைக்கு வேணால் என் மரணம் உண்டு, எல்லாருக்குமே மரணம் உண்டு, எல்லாருக்குமே கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் உண்டு, ஆபிச்சுரி வந்து காலம் வந்து இண்டில் கூட வரும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் எழுந்திருக்கும்போது, தூங்குறம்போது நாளைக்கு எழுந்தா ஒரு போனஸ்ன்னு நினச்சி இருக்கும்போது நம்ம லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எல்லாருமே வந்து சகஜமாக ஈக்குவலாக நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அந்த ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு மாறிட்டாலே, அந்த தாட் ப்ராசஸ் வந்துட்டாலே நம்ம வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி, நம்மளோட ஃப்ரீக்வன்சின்றது பணத்துக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகிடும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், எனக்கு என்ன நடந்ததுன்னா, நான் 99 வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தேன். இன்றைக்கி வந்து 2016 வந்து இந்த லாஸ்ட் ஒரு 16-17 இயர்ஸில் மிக பிரம்மாண்டமான வெற்றி, ஃபினான்ஷியலாக மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை என்னால் வாழ்ந்துட்டுருக்கேன், வாழ முடியுது, வாழ போகிறேன்னா இந்த கூல்னஸ் தான். அப்போது நீங்கள் யாரெல்லாம் பண பிரச்சனை இருக்கீங்களோ, பண கஷ்டம்னு சொல்கிறீங்களோ, பணம் எனக்கு வரலை அப்படின்னு சொல்கிறீங்களோ, தயவு செய்து செலவு பண்ணுங்கள். கண்டிப்பாக பணம் உங்களுக்கு திரும்பி வரும்னு நினச்சி செலவு பண்ணுங்கள். எல்லாம் இல்லாமையோடு இருக்காதீங்க, ரொம்ப கூலாக இருங்க. இதுதான் மெசேஜ். நீங்கள் ரொம்ப எந்த அளவுக்கு நீங்கள் கூலாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை, பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியுன்றது என்னுடைய கருத்து. ஸோ இனிமேல் வந்து அந்த பி கூல்ன்ற விஷயத்தை எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் மிகுந்த வாழ்க்கையில நீங்க சொன்ன தகவல் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நாமக்கல் வந்து நிர்மல் குமார் பேசுறேன் மேடம். நிர்மல் குமார் சார், சொல்லுங்க சார், பேசுங்க சார். வணக்கம், வாழ்க. நாமக்கல் எங்கேருந்து பேசுறீங்க சார்? நாமக்கல் வந்து திருச்செங்கோடு சார். திருச்செங்கோடு எங்கேருந்து பேசுறீங்க? திருச்செங்கோடு அங்கே மெயின்ல தான் சார் இருக்கிறேன். சரிங்க சார். நான் ஒரு 3-4 மணி திருச்செங்கோட்டில் இருந்தேன். அந்த கள்ளிப்பட்டி கந்தசாமி கோயிலுக்கு, கருமலையான் பெருமாள் கோயிலுக்குலாம் வந்திருந்தேன் சார். நான் அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு வரலன்னு சொல்லிட்டு நண்பர்கள் கூப்பிட்டு போயிருந்தாங்க, அதனால தான் கேட்டேன் சார். சொல்லுங்கள் சார். நன்றி சார், நன்றி சார், வந்தது நன்றி சார். ஓகே சார், எனக்கு வந்து ஒரு பொதுவான கேள்வி தான் சார். எனக்கு பாகுபிரிவினை சம்பந்தம் அண்ணன் தம்பி கூட ஒரு 40 வருஷம்னு பிரச்சனை நீடிக்குது சார். உங்களுக்கும் அது ஒரு 2 தலைமுறைக்கு மேல நடக்குது சார். அந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது சார். அதுக்கு என்ன ஒரு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க. சார் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க சார்? நிர்மல் குமார். நிர்மல் குமார். நீங்கள் இப்போ இந்த பிரச்சனை வந்து உங்களுடைய தாத்தா அந்த காலத்துலேருந்து நடந்துட்டுருக்கு? ஆமாம், தாத்தா அப்பா காலத்துல நடந்துட்டு நான் 3ஆவது தலைமுறை வந்து. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, உங்களோட டிமாண்ட் என்ன, அந்த எதிராளியோட டிமாண்ட் என்ன சார்? சார், எங்களுடைய பாகத்தை, எங்க அப்பாவுடைய பாகத்தை அண்ணனும் தம்பியும் கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணி ஏமாத்திட்டாங்க. சரி, நாங்க போராடுறோம். ஆனா வந்து வீடு இருக்க பாகத்தையும் அவங்க மிஸ்யூஸ் பண்ணி வாங்கத்தான் நியாயப்படி நடந்து மாட்டேங்கிறாங்க. இல்ல, அது எவ்வளவு பெரிய சொத்து, எவ்வளவு ரூபாய் சொத்து சார்? சார் 70 சென்ட் நிலம் சார். எவ்வளவு ரூபாய் போகும் அது? சார் 3 crores போகும் சார். அது நீங்க என்ன தொழில் பண்றீங்க நிர்மல் குமார்? சார், தாத்தா வந்து பாரம்பரியமா ரைஸ் மில் நடத்தினாப்லைங்க. நீங்க என்ன தொழில் பண்றீங்க? என்ன சார், நான் வந்து இப்போ கடை ஷாப் மாதிரி ஜெராக்ஸ் கடை தான் வச்சிருக்கேன். ஓகே, ஃபோட்டோ காப்பி ஷாப் வச்சிருக்கீங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் சொல்கிறேன். அதாவது 2 வகையில் சொல்கிறேன் நிர்மல் குமார். இந்த பணம்லாம் வந்து இப்போ நீங்களும் நானும் வந்து இறந்து போகும்போது நம்மளை எரிக்கிறாங்க இல்லை புதைக்கிறாங்கன்னா, இந்த பணத்தையும் சேர்த்து நம்ம வீடு, நகை, நட்டு, நம்முடைய எல்லா வந்து லேண்டு டாக்குமெண்ட்லாம் வச்சு எரிக்க போகிறல சார், புதைக்க போகிறதில்ல. நம்ம தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போகிறோம் சார். இந்த 3 கோடி ரூபாய்க்கெல்லாம் அடிச்சுக்காதீங்க சார். எவன் விட்டு கொடுக்குறானோ அவன் பெரிய லெவலில் ஜெயிப்பான். இது என் லைஃப்பில் நான் வந்து பண்ண ஒரு விஷயம். நான் என்னோட பூர்வீக சொத்தை ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் கேட்கும்போது விட்டு கொடுக்குறேன். என்றைக்கு விட்டு கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் தான் சார் 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு நான் பார்க்க ஆரம்பித்தேன். உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த 3 கோடி ரூபாய்க்கெலாம் சண்டை போட்டு உங்கள் மன நிம்மதி எழுந்து நீங்கள் அந்த சொத்து, அந்த கேஸ் ஜெயிச்சு அந்த டாக்குமெண்ட் கையில் வாங்கும்போது உங்களோட உயிர் பொதுவாக வந்து 99% அந்த சண்டை போடுறவங்க உயிர் போயிடுது சார். அப்போ எதுக்காக சண்டை போடணும்? வாழ்கிற வாழ்க்கை இந்த நொடி, உங்கள் மனைவிக்காக இந்த நொடி வாழுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்காக இந்த நொடி வாழுங்க. 2வது விஷயம், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் திரும்பவும் சொல்கிறேன், இதன் போன்ற விஷயங்களுக்கு வந்து ரொம்ப மிக சிறந்த கோயில் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய யானைமலை யோக நரசிம்மர் சார், நரசிங்கவல்லி தாயார். அந்த தாயாருக்கு மட்டும் எப்போ போனாலும் வந்து தயவுசெய்து வந்து நிறைய தாமரை பூ வாங்கிட்டு போய் பாருங்கள். செவ்வாய்க்கிழமை 6 to 7 ரொம்ப சிறந்த நேரம். உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட நான் சொல்கிறத கேட்குற பட்சத்தில் நான் வெற்றி பெற்றதை விட நீங்கள் பெரிய லெவலில் வெற்றி பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, மணிகண்டன். எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? சூளைமேடு. சொல்லுங்க சார், பேசுங்க சார். வணக்கம் மணிகண்டன், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார்.
சார் மேற்கு தெற்கு பகுதியில் வந்து பம்ப் இருக்கு சார். இருக்கக்கூடாது சார். அடுத்த கேள்வி. அப்புறம் ஈசானி மூலம் உயரமா இருக்கு. இருக்கக்கூடாது சார். அடுத்த கேள்வி. அதாவது என்ன சார் பண்ண பரிகாரம் இருக்கு? பரிகாரம் சொல்லலாமா? சொல்லுங்க சார். எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுவீங்க? எவ்வளோ சார்? மேக்ஸிமம் 5000 10,000 பண்ணுங்க. என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஒரு 100 அடிக்கு காப்பர் கம்பி வாங்கி சுற்றிலும் வந்து புதைச்சிக்குங்க சார். ஒரு 3 எந்திரம் ஏதாவது பரிகார ஜோதியில் விற்பாங்க. அந்த பிரமிடெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வாங்கி வீட்டில் ஒரு 6 மூலையில் வச்சுங்க சார். அது சரியாயிடுமா அதெல்லாம் மணிகண்டன்? சொல்லு சார். என்ன மணிகண்டன், நீங்கள் வந்து இப்படி காலங்காத்தால் வந்து ஒரு ஒரு உற்சாகமாக இல்லாமல் சோர்வாக பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? பி ஷார்ப் சார். நமக்கு நல்லது நடக்க நம்புங்க, கடவுளை நம்புங்க சார். இந்த பரிகாரங்கள்லாம் நம்பி வந்து டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி as well as your லைஃப் சார். இது தவறுனா தவறு, திருத்துனா திருத்திக்கணும் சார். சொல்லுங்க சார். அதை திருத்திக்கணும். அந்த வடகிழக்கு உயரமாக இருக்குன்னா உயரத்தை பள்ளமாக்கணும், தென்மேற்கில் பள்ளம் இருக்குன்னா அது உயரமாக்கணும் சார். இதுதான் வந்து வழிமுறையை தவிர அதாவது வந்து பாம்பு ஒருத்தனுக்கு கடிக்குதுன்னா இன்னொரு பாம்போட விஷம் தான் அந்த விஷ முறிவுக்காக மருந்தாக பயன்படுதே ஒழிய வேறு எதுவும் புது ஆன்டிபயோட்டிக்லாம் கண்டுபிடிக்கல சார். அப்போ உங்களுக்கு பிரச்சனை வீட்டில் செங்கலில் தான் பிரச்சனைனா ஒன்று செங்கல் எடுக்கிறது தான் தீர்வு, இல்லை வைக்கிறது தான் தீர்வு சார். இதை மனசில் வச்சுக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள் மணிகண்டன். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். இன்றைய வாஸ்து டிப். இப்போது இந்த சொத்துன்னு ஒரு விஷயம் நம்ம சொன்னார் நிர்மல்குமார். அவர் போன்ற ஆட்களுக்கு நான் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து இது போன்ற அண்ணன் தம்பிகள் பிரச்சனைக்குரிய சொத்தை வந்து லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே சென்னையில் அது ஆங்கில வார்த்தை. அது அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி குறைஞ்ச விலையில் கிடைக்குது. மேபி அண்ணனோ தம்பியோ 3 கோடி ரூபா சொத்துனா நீங்கள் 75 ரூபாய்க்கு எனக்கு கொடுத்துருங்க, நீங்கள் எப்படியாவது வாங்கிக்கிங்கன்னு சொல்லிடுவாங்க. அது பேர் நிறைய அரசியல்வாதிகள் ரவுடிஸ்லாம் அதை இன்வால்வ் பண்ணி அது மாதிரி சொத்துக்கள் வாங்கி விற்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது போன்ற ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நீங்கள் தயவுசெய்து வாங்காதீங்க. எப்போவுமே வந்து இடம் வாங்கும்போது விற்கிறவன் ரொம்ப சந்தோஷமாக விற்கணும், வாங்குறவனும் சந்தோஷமாக வாங்கணும். விற்கிறவன் வந்து நோய்க்காக விற்கிறாங்கன்றது சொத்து வந்து நமக்கு ஒட்டாது. அதே போல் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு விற்கிறான், ஏதோ வந்து அவன் சொத்தை வந்து பேங்க்கில் அடமானம் வச்சுட்டான், அந்த இடத்துல வந்து ஏலம் விடும்போது நம்ம தரமாட்ட விலைக்கு வாங்குறது, அதுபோல் வந்து ஒரு பேங்க் ஆஃபீஸோடு சேர்ந்து வந்து கம்மியான விலைக்கு வந்து அந்த சொத்தை வாங்கி பெரிய லாபத்துக்கு விற்கிறது போன்ற விஷயங்கள் மட்டும் ஈடுபடாதீங்க. உங்களுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி மௌலிவாக்கத்தில் வந்து 61 பேர் இறந்து போனாங்க. 15 மாடி கட்டடம் கீழே விழுந்து. அந்த சொத்து வந்து ஆக்சுவலாக வந்து பேங்க் ஆக்ஷனில் எடுத்த சொத்து. எனக்கு நல்லா தெரியும், அந்த பகுதியில் நான் வசிக்கிறதுனால. அந்த இழந்த ஒரு முஸ்லீம் மனிதர் கண்ணீர் விட்டு கதனார், ஒரு 10 கோடி ரூபா சொத்து 2 கோடி ரூபாய்க்கு போதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இதோட விளைவு பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்குமே நிம்மதி இல்லாமல் போச்சு. அவங்க யாரோ பண்ண பாவம் அப்பாவிகள் 61-70 பேரோட உயிர் போச்சுன்றதை நீங்கள் கவனிக்கணும். இது வந்து தெய்வம் வந்து நின்று கொள்ளாது, அன்றே கொள்ளும்ன்றது புரிஞ்சுங்க. நம்ம உழைக்காத பணம் நமக்கு வேண்டாம். நம்ம வாங்கக்கூடிய சொத்து நல்ல சொத்தாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. இதை எல்லாரும் கவனத்தில் வச்சுங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், திருச்சியிலேருந்து முத்துக்குமார் பேசுறேன். முத்துக்குமார் சார் சொல்லுங்க. சார்ட்ட பேசுங்க. முத்துக்குமார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க முத்துக்குமார். சார் வணக்கம் சார். ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சாரை பார்த்தோம் சார், எங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்க. நீங்க என்ன பண்றீங்க? இது சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் பேங்க்ல. எங்க ஒர்க் பண்றீங்க? இங்க திருச்சியில தான் சார். என்ன கம்பெனி? இல்ல பேங்க் சார், இந்தியன் பேங்க். சொல்லுங்க முத்துக்குமார் சார். அந்த பிளாட் தென்மேற்கு தெருவுக்கு அதை வித்துட்டு வேற பிளாட் வாங்க சொன்னீங்க சார். சரி. வேற 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் பிளாட் அமைஞ்சிருக்கு. சரி. இப்போ வந்து நார்த் ஃபேசிங் பிளாட் சார். இதுல வந்து பிளாட்டோட தென்பகுதியில வந்து தெற்கு புறத்துல பள்ளமா இருக்கு. காம்பவுண்ட் போட்டு அது சரியாயிடுங்களா சார்? இல்ல, அதெல்லாம் சரியாகும் சார். அது வந்து நீங்க அந்த இடத்த பார்த்தா தான் தெரியும். ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தென்மேற்கில் வந்து தெருக்குத்து இருந்தப்போ நான் பரிகாரம் சொல்லலை, விற்க தான் சொல்லியிருக்கேன். இது மற்ற நேரம் கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் சரியான ஆண்டாள் வாசி நிபுணர்களை கூப்பிட்டு அந்த விஷயத்தை வந்து எப்படி அணுகணும்னு பார்த்துக்கிட்டு நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து குறித்த அற்புதமான பல விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். அருமையான ஆன்மீக தகவல், பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறைகள், வாஸ்து டிப்ஸ், நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. மீண்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக டாரட் ரீடிங் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள்.
இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. டாரட் ரீடிங் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரவந்தி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், இந்த டாரட் ரீடிங், டாரட் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுல இப்போ சப்போஸ் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது சரியா இல்லை அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்திருக்குனாக்க இதுக்கு பரிகாரம்லாம் இருக்கா? டெஃபினட்டாக இதில் பரிகாரம் இருக்குது. நான் போன செஷனில் சொன்ன மாதிரி இது ஒரு பஞ்சபூதங்கள் கொண்ட ஒரு ஆர்ட். ஸோ பஞ்சபூதங்கனாலே அபிஷேகம், ஹோமம், பூஜை அந்த மாதிரி தான் வருது. ஸோ கற்கள் போடுறது அந்த மாதிரி டேரட்டில் கூட பரிகாரங்கள் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்போ யாராவது வராங்கன்னா இதுவும் ஜோதிடம் மாதிரி டேரட்லேயும் பரிகாரங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வேலை கிடைக்கலனா பண்ணலாம், கல்யாணம் ஆகலைன்னா பரிகாரம் இருக்குது, குழந்தை பிறக்கலைன்னா பரிகாரம் இருக்குது, உடம்பு சரியில்லை ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்க அதுலேருந்து ரெக்கவர் ஆகணும், சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும், அதுக்கும் பரிகாரம் இருக்குது. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் சதீஷ் பேசுறேன் மேடம். நேற்று ஜம்முல இருந்து பேசுறேன் மேடம். சதீஷ் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கான தான் கேட்குறேன். உங்க டேட் ஆஃப் பர்த்? 16/10/82. ஓகே சார், கேள்வி என்ன? உங்க கேள்வி சொல்லுங்க. என்னோட ஃபியூச்சரை பத்தி கொஞ்சம் கேட்கணும். கொஞ்சம் அம்மா எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா போயிட்டு இருக்கு இந்த டைம், அதான். ஓகே ஓகே சார், சதீஷ் சாருக்காக நான் ஒரு கார்டு எடுக்கிறேன். உங்களுக்கு வந்திருக்கிற கார்டு பார்த்தீங்கன்னா த ஹை ப்ரீஸ்டஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். இது ஈத்தர் கார்டு நம்பர் 2 வந்திருக்கிறதுனால வீட்டில் உங்களுக்கு அக்கா யாரா இருக்காங்களா? கூட பிறந்தவங்க, தங்கச்சி, அக்கா இருக்காங்க. அவங்க எப்பவுமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்களா? இது பண்ணு கரெக்டா இருக்கும், அது பண்ணு கரெக்டா இருக்கும்னு உங்களை வழி நடத்துவாங்க? நல்லா பண்ணுவாங்க. வயதுக்கு முதிய பெண்கள், அம்மாவா இருக்கட்டும் சரி, அக்காவா இருக்கட்டும் சரி, அவங்களோட பேச்சு, அவங்க பண்ற கைடன்ஸை கேளுங்க. வீட்டுக்குள்ள யார் என்ன பெண்கள் எது சொன்னாலும் அந்த அட்வைஸை எடுத்துக்கோங்க, முன்னேறுவீங்க. அதே மாதிரி இந்த வருஷம், இந்த அடுத்த வருஷம் பிப்ரவரிக்கு மேல உங்களுக்கு நல்லா இருக்கும். பட் நீங்க நிறைய மகாலட்சுமி கோவிலுக்கா போங்க. அண்ட் மகாலட்சுமி அம்பாள் கோவிலா நிறைய கும்பிடுங்க. உங்களுக்கு விமன் தான் நிறைய சப்போர்ட், மேன் சப்போர்ட் கிடையாது. நீங்க வேலை செய்யற இடத்துலயும் சரி, நீங்க இருக்கிற இடத்துலயும் சரி, விமன் தான் உங்களுக்கு நிறைய சப்போர்ட். ஸோ நீங்க அவங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கை முன்னேறும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் முத்துலட்சுமி பேசுறேங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க முத்துலட்சுமிமா? தலைவாசல்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, எனக்கு என்ன கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? எங்க பையனுக்கு கேட்கணுங்க. கேளுங்கம்மா, என்ன கேள்வி கேட்கணும்? அவனோட படிப்பு எப்படி இருக்கும்? JM ஈஸ்வருங்க பேரு. ஓகேங்க, படிப்பு குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? ஆமா, அப்படியே பூமிகா எங்க பொண்ணு. அதாம்மா, ஃபர்ஸ்ட் உங்க பையனோட வயசு என்ன? இப்ப 17ங்க. ஆகஸ்ட் 15 வந்தா 18 பிறக்க போகுதுங்க. அதான், ஒரு நிமிஷம். உங்க பையனுக்கு வந்திருக்கிற கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்வார்ட்ஸ், தி 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. இன்டெலிஜென்ட்டா இருப்பார், ரொம்ப ஸ்மார்ட்டான பையன். சயின்ஸ், மேத்ஸ் எல்லாம் ஓரளவு நல்லா படிப்பாரு. படிச்ச ஃபர்ஸ்ட் இயர் மேத்ஸ் பயாலஜி எடுத்துக்கிறாங்கங்க. அதாம்மா, அவருக்கு சயின்ஸ், கணக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் நல்லா வரும், நல்லா வருவார் லைஃப்ல. பட் படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் அவ்வளவா தொழிலுக்கும் சம்பந்தம் இருக்காது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அவர் நல்லா படிப்பாரு, அதை பத்திலாம் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. பட் செய்யற தொழில் வேற மாதிரி இருக்கும். மகளுக்காக என்னமா கேட்கணும்? மகளுக்காக என்ன கேட்கணுமா? மகளுக்கும் இப்ப 10th போறாங்க, மார்க் எப்படி வாங்குவா, எப்படி என்னன்னு. உங்க மகளோட பேர் என்னமா? பூமிகா. 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 பூமிகாக்காக ஒரு கார்டு எடுக்கிறேன். 5 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. 5 ஆஃப் வான்ஸ் தான் ஓரளவு படிப்பாங்க, பட் உங்க பையன் அளவுக்கு இருக்காது. ரொம்ப காம்படிஷன் இருக்குமா, ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. 80 to 90% ஈஸியா வாங்குவாங்க. ஓரளவு பண்ற தொழில் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த லைன்ல ஈஸியா போயிடுவாங்க. தொழில்முறை கல்விக்கு போவாங்க அவங்க. அழைப்பிற்கு நன்றி. மேடம், நம்ம பேசும்போது நீங்க சொன்னீங்க டாரட்ல பரிகாரம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? டாரட்டை விட்டுருவோம், பொதுவாவே பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கு மேடம் செய்யறோம்? இது நிறைய மக்கள் பயப்படக்கூடிய ஒரு விஷயம். யாராவது செஞ்சு வைக்கிறாங்கன்னா கூட பரிகாரம் செஞ்சா அதை பாவம் நமக்கு வந்துடும், பரிகாரம் செஞ்சா அது தப்பு அப்படின்றது ஒரு மைண்ட் செட். அது பேசிக்கலா அந்த ஒரு கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். பரிகாரம்ன்றது நேத்து இன்னைக்கு வந்த விஷயம் கிடையாது. நம்ம ரிஷிகள் ஜோதிடம் அமைக்கும் பொழுதே பரிகாரம்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. எப்படி ஸ்கேன் எடுத்து உனக்கு பிரச்சனை இருக்கு, அதனால நீ இந்த மாத்திரை சாப்பிடுன்னு சொல்றாங்களோ டாக்டருங்க,
அது மாதிரி ஜோதிடர்கள் ஜோதிடம் அமைக்கும் முன்னே பரிகாரமும் வந்துருச்சு. பட் சரியான முறை நிறைய மக்களுக்கு தெரியாதனால கன்ஃபியூஷன், இந்த நேரத்தில் பண்ணணுமா அந்த நேரத்தில் பண்ணணுமா. ஆனால் பரிகாரம் பண்ணுனா கண்டிப்பாக ரிசல்ட் வரும். பரிகாரம் பண்ணுனா என்ன நடக்கும் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு மருந்து சாப்பிட்டா இந்த விஷயம் நடக்கும்னு டாக்டர் சொல்கிறாங்களோ, பரிகாரம் பண்ணுனா கரெக்டான லிங்க் வரும். ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்மளை தேடி வரும், லிங்க் வரும். அந்த சொல்யூஷன் அந்த ப்ராப்ளத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்குக்காக தான் மெயினாக பரிகாரம் பண்ணுறோம். இது வந்து சம்திங் மேஜிக்கல், ஒரே நைட்டில் வந்து மிராக்கிள் நடக்குது அந்த மாதிரி கிடையாது. அது வந்து முதல்ல ஒரு ப்ராப்ளம். அது மாதிரி பரிகாரன்றது தொடர்ந்து பண்ணணும். இட்ஸ் லைக் மெடிக்கேஷன். அதுவும் மக்கள் வந்து ஏற்றுக்கணும். மெடிக்கேஷன் எப்படி ஒரு 3 மாதம் தொடர்ந்து மாத்திரை சாப்பிடுங்க நாங்கள் பரிகாரம் பண்ணும்போது 90 days பண்ணுங்க அப்படின்னா நிறைய பேருக்கு 45th day 46th dayலே வந்து வேலை கிடச்சிருக்கு. ஸோ இது தொடர்ந்து பண்ணுங்க. அதே மாதிரி பரிகாரன்றது உண்மைதான், ஆனால் பண்ணுற முறையில் தான் வித்தியாசம் இருக்குது. லாங்காக பண்ணணும், பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் லிங்காக தேடி வரும். அதுதான் கரெக்டான பரிகாரம். சரி, இப்போ எனக்கு வந்து நேரமின்மை காரணமாக ஒரு பரிகாரம் நீங்க சொல்றீங்க, அதை பண்ண முடியல அப்படின்னா எனக்கு பதிலா வேற யாராவது பண்ணலாமா? உங்களுக்கு பதிலாக வேற யாராவது பண்ணலாம். ஆனால் உங்க பேரு நட்சத்திரம் ராசி வச்சு சங்கல்பம் எடுத்து ஒழுங்கான முறையில் பண்ணணும். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க மேடம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. வணக்கம். ஓகே, நேர இணைப்புல இல்ல மேடம். இந்த பரிகாரம் செய்யறோம் இல்லையா, அதனுடைய லிங்க்னு சொன்னீங்க. அந்த லிங்க் வரதுக்கு எவ்வளவு காலகட்டம் ஆகும்? அதான் இது வந்து 1 மண்டலம் 2 மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். 1 மண்டலம் 48 நாட்கள், 2 மண்டலம் 90 நாள் கிட்ட வரும். சில பேருக்கு வந்து பரிகாரம் பண்ணும்போதே லிங்க் வந்துடும் நிறைய பேருக்கு. பட் சில பேருக்கு வந்து பரிகாரம் பண்ணி நடுவில் லிங்க் வரும், சில பேருக்கு பரிகாரம் பண்ணி முடிச்சு லிங்க் வரும். ஸோ இந்த மாதிரி 3 இருக்கு. அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பரிகாரம் பண்ணிட்டு இருக்கும்போது சின்னதாக நிறைய பேர் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போவாங்க. பட் சில பேருக்கு நானே பார்த்துருக்கேன், ஒரே ஆள் வந்து அந்த ஃபுல் பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ இதில் 2 வேரியேஷன் இருக்குது. அதே மாதிரி பரிகாரம் பண்ணுனா அது எப்போவுமே வீண் போகாது, அதை மட்டும் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து பண்ணினா டெஃபினட்டாக ரிசல்ட் இருக்கும். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து சாந்தி மீனா பேசுறேன் சார். சாந்தி மீனாமா, சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்க. இது ஹஸ்பண்ட் கடை வாடகையா இருக்கு மேடம், அது சொந்தமாக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அதுக்காக கேட்குறேன் மேடம். ஓகே, அதாம்மா, கடை வாடகை இருக்கும்போது வியாபாரம் நல்லா இருக்கா உங்களுக்கு? வியாபாரம் பரவாயில்ல மேடம், ஓரளவுக்கு இருக்கு. ஓரளவுக்கு இருக்கு. கடை வந்து உங்களுக்கு வந்திருக்கிற கார்டு ஜட்ஜ்மெண்ட். நான் என்ன சொல்றேன், கடை வந்து நீங்க சொந்தமாக்குனீங்கன்னா பிசினஸ் ரொம்ப கீழே போயிடும். சரிங்களா? கடை வாடகையிலே இருக்கட்டும், அவர் தொடர்ந்து பரிகாரம் பண்ணிட்டே வரட்டும். ஓரளவு பிசினஸ் ஏறி நல்லா வந்ததுக்கு அப்புறம் நீங்க கடை வாங்குறது பத்தி யோசிங்க. சரிங்களா? இப்போதைக்கு கடை வாடகையிலே இருக்கட்டும். வாடகையில இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? விஜயலட்சுமி பேசுறேங்க, வீட்டுக்காரர் கேட்கணுங்க. விஜயலட்சுமிமா, சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்கணும்? வீட்டுக்காரருக்கு வந்து வேலை செய்யறாங்க, வாடகை வீட்டுல குடியிருக்கோம். சரிங்க. அது வரவு நிறைய இருந்தாலும் செலவு அதிகமா இருக்குங்க. ஓகே, உங்களுக்கான தீர்வு இப்ப மேடம் கொடுப்பாங்க, கேட்கலாம். சரிம்மா, உங்களுக்கு வந்திருக்கிற கார்டு பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் கப்ஸ். ஓகேங்களா? நைட் ஆஃப் கப்ஸ்னா நல்ல கார்டு தான். பிரச்சனை என்னன்னா, கடவுளோட மைண்ட் செட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடவுள் வந்து நமக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் கொடுப்பாரு. சரிங்களா? நமக்கு மீறினதை கொடுக்க மாட்டார். அப்படி சப்போஸ் நமக்கு மீறினதை கொடுக்கணும்னா நமக்கு எக்ஸ்ட்ரா நிறைய கமிட்மெண்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அனில் அம்பானி பார்த்தீங்கன்னா ஏன் அவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னா, அவர் 2 லட்சம் 3 லட்சம் பேரை பார்த்துக்கிறாரு. அத்தனை காசு சம்பாதிச்சாதான் அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கும் தானம் செய்யுங்க. நிறைய தானம், சேரிட்டி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பண்ண நிற்கும். வீட்டில் சண்டை போடாதீங்க. வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்போ சண்டை போடுறீங்கனாலும் அப்போது தானாக செலவு, வீண் செலவு தேடி வரும். சரிங்களா? அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி டாரட் ரீடிங் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. டாரட் ரீடிங் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காங்க ஸ்ரவந்தி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0442
45969595. மேடம், இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ நானே கேட்குறேன்னு வச்சுப்போமே, எனக்கு நீங்க ஒரு கார்டு பார்த்து ஒரு ரிப்ளை கொடுக்குறீங்க. நீங்க கொடுக்குற அந்த ரிப்ளை வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? சொல்ற நேரம் பேஸ் பண்ணியா, இல்லை என் பிரச்சனை பேஸ் பண்ணியா, இல்லை கார்டுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குமா அதை பேஸ் பண்ணியா, இல்லை பிரச்சனை பேஸ் பண்ணியா? இது வந்து 2 விஷயங்கள் இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல பிரசன்னம்னு, அந்த மாதிரி நிமித்த சாஸ்திரம்னு ஒன்று இருக்கு. நிமித்த சாஸ்திரம்னா நம்ம வர நேரம், அது வந்து ஒரு பேஸ் இருக்கு. செகண்ட் வந்து பேஸ் வந்து ஆஸ்ட்ரல் கனெக்ஷன். ஆஸ்ட்ரல் கனெக்ஷன் அப்படின்னா அவங்க பேரை சொல்லி அவங்க ஆரிக் பாடியை பேஸ் பண்ணி நான் எடுக்கிறேன். தட் இஸ் ஒருத்தருக்கு ஒரு ஆரிக் பாடி, ஒரு சக்கரா இருக்கும். ஐ மீன் ஒரு சக்கரா கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ இப்போது டிஸ்டர்ப்டு பீப்புளுக்கு ஆரா பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். அவங்க எடுக்கிற கார்ட்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த ஆரா பேஸ் பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ என்னோட ஆரா பேஸ் பண்ணி நான் எடுத்தேன்னா அது வந்து எனக்கு ஒரு 100% நம்பிக்கை இருக்கும். பேரை சொல்லி நான் எடுக்கிறேன். ஏன்னா அது எந்த அளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும்? இல்ல, டெஃபினட்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ ஜாதகம்ன்றது அந்த யூஎஸ்ல இருந்து ஒருத்தங்க கால் பண்ணி ஜாதகம் பாக்குறாங்க இல்லையா, அவங்க மூஞ்சி கூட நம்ம பாக்குறது கிடையாது. we don't know them, face தெரியாது, planetary position சொல்லிடுவாங்க இல்லையா? ஆமா, planetary position சொல்லிடுவாங்க. நான் அது பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த 5 எலிமெண்ட்ஸ் இத வந்து நம்ம பிக்சரா பார்க்க கூடாது. பிக்சரா பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். 5 எலிமெண்ட்ஸை பார்த்து அந்த 5 எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு, அந்த ஆஸ்பெக்டை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்றது தான். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, என்னோட பேர் கிருத்திகா. கிருத்திகாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறோம். இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கணும் கிருத்திகாமாக்கு? எனக்கு வந்து என்னோட பேருக்கு நான் இது பண்ணோம். 35 வயசு ஆகுது எனக்கு. ஓகே, உங்க கேள்வி சொல்லுங்க. எனக்கு 35 வயசு ஆகுது. சரிங்க, உங்க கேள்வி என்னமா? எனக்கு ஜாதகம் எப்படி இருக்கும்? ஏன்னா நான் தொழில் தொடங்கி இருக்கேன், அது கொஞ்சம் நஷ்டத்துல போகுது. சரிம்மா, ஒரு நிமிஷம். உங்களுக்கு வந்திருக்கிற கார்டு வந்து குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நல்லா தான் இருக்கும்மா, தொழில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்டார்டிங் ட்ரபிள் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஒரு விஷயம் தொடங்கும் பொழுது ட்ரபிள் நிறைய இருக்கும். ஒரு 6 மாதம் கழிச்சு சரியா போயிடும். இதுக்கு பேர் கெஸ்டேஷன் பீரியட் ஆஃப் அ பிஸ்னஸ் அப்படின்னு. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உடனே இன்னைக்கு போட்டோம் நாளைக்கு வர விஷயம் கிடையாது. கெஸ்டேஷன் பீரியட் ஒரு 6 மந்த்ஸ் கொடுங்க, உங்களுக்கு தொழில் வந்து முன்னேறும். அதே மாதிரி ஒரு நல்ல முகூர்த்தம் போட்டு மறுபடியும் உங்க கடைக்கு பூஜை பண்ணுங்க, சரிங்களா? மூர்த்த பூஜைன்னு இதுக்கு பேரு. தட் இஸ் நல்ல முகூர்த்தம்னா பிரம்ம முகூர்த்தம் கிடையாதுமா. லக்னம், கரெக்டான லக்னம் பார்த்து, லாபஸ்தானம் நல்லா இருக்கிற லக்னமா பார்த்து பூஜை பண்ணீங்கன்னா டெஃபினட்டா முன்னேறும். அதே மாதிரி நீங்க வந்து நிறைய மகாலட்சுமி படம், அம்பாள் படம், அந்த நிறைய ஃபீமேல் டேட்டி படமா வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா? அழைப்பிற்கு நன்றி. மேடம், ஒரு சாதாரண சாமானியன் எப்போ வந்து அவன் லைஃப்ல டாரட் கார்டு பார்க்கணும்? ஏன்னா இப்போ குழந்தை பிறந்தோடனே நம்ம ஜாதகம் எழுதுறோம், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? லைஃப்ல எந்த கட்டத்துல கண்டிப்பா அவங்க டாரட் ரீடிங் பார்க்கணும்? டாரட் ரீடிங் பார்த்தீங்கன்னா டே டு டே கூட தான் யூஸ் இருக்கு. இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு கூட நான் ஒரு கார்டு எடுத்து பார்க்கலாம். இந்த மாதம் எப்படி இருக்கும், எனக்கு இந்த மாதம் வந்து பிஸ்னஸ் மேனுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஸ்டாக் மார்க்கெட்லாம் பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு எனக்கு லாபம் வருமா, அப்படி வந்து சாமானியர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பார்க்கலாம். பட் இது வந்து ஒரு ஜோதிட மாதிரி ஒரு கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா லைஃப்பில் ஒவ்வொரு டிரான்சிஷன், இப்போ கெரியர் உள்ளே போகிறாங்க, கெரியர் டிசிஷன் கஷ்டமாக இருக்குது, பிஸ்னஸ் உள்ளே போகிறாங்க, டிசிஷன் கஷ்டமாக இருக்குது, இப்போ வந்து யாரோ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, கஷ்டமாக இருக்குது, அப்படின்னு ஒவ்வொரு டிரான்சிஷன்லையும் இதை பார்க்கலாம். ஸோ இது வந்து மல்டி யூஸ் இது ஆக்சுவலி. திருமணத்திற்கு பிறகு வரும் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே பார்க்கலாம். இது வந்து இது மட்டும் தான் பார்க்கணும், அது மட்டும் தான் பார்க்கணும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு விசா கிடைக்கல, எப்போ கிடைக்கும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதே சமயம் நான் வந்து டோட்டலாக வந்து நான் வேற ஊருக்கு போய் செட்டில் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. குழந்தை வந்து சரியா படிக்கல, எல்லாத்துக்குமே பார்க்கலாம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம் மேடம், என் பேர் காந்தி மேடம். காந்தி சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? பெரம்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறீங்க? மேடம் எனக்கு சரியா ஒர்க் அமைய மாட்டேங்குது மேடம், எந்த வேலையும் சரியா அமைய மாட்டேங்குது. பிசினஸ்ல கொஞ்சம் இதுவா இருக்கு, அதனால தான் மேடம் கேட்கலாம், மேடத்துக்கு கேட்கலாம். நிச்சயமா காந்தி சார், கவலைப்படாதீங்க, மேடம் இதற்கான தீர்வு இப்ப கொடுப்பாங்க, கேட்கலாம். உங்க பிசினஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். ஆமா மேடம். உங்க பிசினஸ் வந்து 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. உங்க தாய் உங்க கூட இருக்காங்களா? ஆமா மேடம், என் கூட தான் இருக்கேன் மேடம். சரி, உங்க யார் பேர்ல சார் இந்த கடை இருக்கு பிசினஸ்? அதான் இல்ல மேடம், நானே வந்து தனியா இது பண்ணிட்டு இருக்கிறேன் மேடம், கடை பேர்ல வைக்கல மேடம். கடை பேர் வைக்கலையா? முதல்ல நீங்க என்ன பண்ணணும், உங்க அம்மா பேரை கடைக்கு வைங்க, சரிங்களா? உங்க அம்மா தான் உங்களுக்கு எல்லாமே, அம்மா கூட இருந்தாலே சரியாயிடும் எல்லாமே.
அதே மாதிரி அம்மா கூட சண்டை போடாதீங்க, அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அம்மா மூலமா நிறைய லாபம் வரும், அம்மா பேர் யூஸ் பண்ணா நிறைய லாபம் வரும், அம்மாக்கு தெரிஞ்சவங்க மூலமா நிறைய லாபம் வரும். அழைப்பிற்கு நன்றி மேடம். இந்த ஜாதகத்திற்கும் டாரட் கார்ட்ஸ்க்கும் சம்பந்தம் உண்டா? சம்பந்தம் உண்டு. எப்படின்னா இப்போ டைமென்ஷனல் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிடம்னா 9 டைமென்ஷனல் வியூ, 9 பிளானட்டை எல்லாத்தையும் வியூ பண்ணுறது. அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு விஷயமும் வெவ்வேறு டைமென்ஷனில் பார்க்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் 2 டைமென்ஷன்லையும் பார்க்கலாம். 2 டைமென்ஷன்னா நல்லது கெட்டது, இன் யாங் அப்படி பார்க்கலாம். இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் 3 டைமென்ஷனில் பார்க்கலாம். 3 டைமென்ஷன்னா த கிரியேட்டர், ப்ரொடெக்டர், டிஸ்ட்ராயர், பிரம்மா விஷ்ணு சிவா அப்படியும் பார்க்கலாம். அந்த மாதிரி இது வந்து ஜோதிடத்தில் எப்படி 9 டைமென்ஷனல் வியூ இருக்கும், இது வந்து ஜோதிடம் மாதிரி 5 டைமென்ஷனல் வியூ. இப்போ தொழில் கல்வி எல்லாமே 9 டைமென்ஷனலில் எப்படி அமையுதோ, தொழில் கல்வியில் இல்லை 5 டைமென்ஷன்ஸில் உங்களுக்கு அமையுது. பஞ்சபூதங்கள் எல்லாமே வந்து டைமென்ஷன் ஆஃப் வியூ தான். அந்த டைமென்ஷனை வியூ பண்ணும்போது தான் மாயைன்ற ஒரு விஷயம் நம்ம கண்லேருந்து விலகும். சிறப்பா சொன்னீங்க மேடம். உங்க கிளாஸஸ் குறித்து சொல்லுங்க. நீங்க சொல்லும் போதே வந்து எங்களுக்கும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இது நாங்கெல்லாம் கத்துக்க முடியுமா? எப்படி கத்துக்கணும்? அந்த ப்ரொசீஜர் என்ன? ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள். இது வந்து நாங்கள் சிம்பிளிஃபைடாக பேசிக் அட்வான்ஸ் அப்படின்னு 2 எடுக்கிறோம். இது எதுக்கு யாருக்கெல்லாம் உபயோகப்படும்னா, பிஸ்னஸ்மென், ஒர்க்கிங் விமன், இப்போ வந்து தனக்கு தானே கைடன்ஸ் எடுத்துக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஜோதிடர்கிட்ட போக முடியாது, கஷ்டப்படுவாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு தடவை ஜோதிடர்கிட்ட போகும்போது திருப்பி அவங்களுக்கு நம்ம கன்சல்டேஷன் ஃபீ கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க, இல்லை எனக்கு இது ரொம்ப ஆர்வமாக இருக்குது, இதை வச்சு நான் ப்ரொஃபஷனல் டாரட் ரீடராக வரணும் அப்படின்றவங்களும் இதை ஈஸியாக கற்றுக்கலாம். இது வந்து ஜோதிடம்ன்றது ஒரு கடல் மாதிரி, கற்றுக்க வந்துக்கிட்டே இருக்கும். பட் இதுக்கும் கடல் மாதிரி தான். பட் இதுக்கு ஒரு லிமிட்டேஷன் போட்டு நார்மல் மக்கள், சாமானிய மக்கள் ஈஸியாக கற்றுக்கிற முறையில் நாங்கள் கற்று தந்துட்டு இருக்கோம். இந்த இன்டர்நெட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இந்த டாரட் ரீடிங் பார்க்க முடியுமா? இன்டர்நெட்டில் வந்து அந்த ஐச்சிங் மாதிரி டாரட் இருக்குது, பட் அது அவ்வளோவா உபயோகப்படாது. ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இது பிக்சர் பேஸ் பண்ணி கிடையாது. பிக்சருக்கும் நான் சொல்கிற ப்ரெடிக்ஷனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது, எல்லாமே எலிமெண்ட் பேஸ்டு தான். ஸோ அந்த எலிமெண்ட் இது வந்து எப்படின்னா, ஜோதிடத்தில் வந்து கலர் பேஸ் பண்ணி கிடையாது, அதை கட்டத்தை பேஸ் பண்ணின்னு சொல்கிற மாதிரி ஜோதிடத்தில் இது வந்து பிக்சர் பேஸ்ட் கிடையாது, ஃபுல்லாக எலிமெண்ட் பேஸ் தான். எலிமெண்ட்டாக நீங்கள் லைஃப் எல்லாத்தையும் 5 எலிமெண்ட்ஸாக பார்க்கும்போது லைஃபே டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம். தெளிவாக சொன்னீங்க மேடம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? எஸ் ராஜசுந்தரம் மேடம். ராஜசுந்தரம் சார், எங்கிருந்து கால் பண்றீங்க? நாங்க அரும்பகத்துல கால் பண்றோம் மேடம். சொல்லுங்க சார். நான் ஒரு வேலையில இருக்கேன், அதை விட எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா, இல்ல அதே வேலையில தொடரலாமா, இல்ல எனக்கு சொந்த வீடு வாய்ப்பு இருக்குங்களா? நிச்சயமா மேடம் இப்ப கணித்து சொல்வாங்க. உங்களுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்குமா? கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நல்ல வேலை கிடைக்கும், பட் இந்த ஊர்ல கிடைக்காது, வேற ஊர்ல கிடைக்க சான்சஸ் நிறைய இருக்கு சார். நீங்க வேற ஊருக்கு போனீங்கன்னா நல்லா வருவீங்க. உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்குமா? லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்குது, 6 மேஜர் கார்டு வந்திருக்கு. உங்க வைஃப் ஏதாவது வந்து கல்யாணம் ஆயிடுச்சா? அதான் உங்க வைஃப் கூட பிறந்தவங்க இல்ல வைஃபோட அம்மா அப்பா ஏதாவது சொத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா? ப்ராப்பர்ட்டி ஆனா அவங்க கொடுக்குறேன்னு இது வரைக்கும் சொல்லல. ஃபர்ஸ்ட் சொந்த வீடு வந்து வைஃப் பேர்ல இருந்து வரும், வைஃப் சைடுல இருந்து வரும். அடுத்த சொந்த வீடு வேணா நீங்க வாங்க சான்சஸ் இருக்கு. பட் உங்க வைஃப் சொந்த வீடுனாலே உங்க வைஃப் பேர்ல வாங்குங்க. உங்க வைஃப் கூட இருக்கிறவங்க அந்த வீடை பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அழைப்பிற்கு நன்றி மேடம். டாரட் கார்ட்ஸ், டாரட் ரீடிங் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து மற்றும் டாரட் ரீடிங் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.